ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதியம் சண்டே, இன்றைக்கி மதியம் வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம். சண்டேனாலே நான்வெஜ் தான் ஸ்பெஷலு. பட் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறதுனால நான்வெஜ் செய்யலை, லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு வெஜ்ஜு தான் செய்கிறேன். அவரைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒன்று, பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரு துண்டு புளி. மசாலா வந்து தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்சு மஞ்சள். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அவரைக்காய் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காயில் அந்த நார் இருக்கும் 2 சைடும், அதை வந்து எடுத்துடுங்க. ஏன்னா கடிக்கும் போது நரன்னு இருக்கும். அதனால் அந்த 2 சைடும் கட் பண்ணிட்டு தான் சமைக்கணும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் இஞ்சி, பூண்டு, அப்புறம் புளி, இது 3த்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும் எல்லா பொருளுமே. ஏன்னா நம்ம வதக்கிட்டு அப்புறம் அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இந்த தொக்கு. அதாவது இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, நம்ம நார்மலாகவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே வதக்கும் போதே ஆட் பண்ணிவிட்டு மசாலா பொருளும் ஏன்னா வதங்கிடும் அதுலேயே சேர்ந்து. இப்போது இதே கடாயில் வந்து நம்ம அவரைக்காவையும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன், அதில் அவரைக்காவை கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகி காயும் நல்லா வேகணும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இது ப்ளஸ் ஒரு அப்பளம், முட்டை, இது வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு ரசம் தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி தக்காளி ரசம் செய்யலை, பருப்பு ரசம், அப்புறம் வந்து அவரைக்காய் தொக்கு, முட்டை. இதுதான் இன்றைக்கான டிஷ்ஷு. ஸோ சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணுன்னு சொல்லிவிட்டு இந்த டிஷ்ஷோட